கருப்பா வாராண்டா, பேய் கருப்பா வாராண்டா. ஆனா இந்த இப்போ பாட்டுல ஆரம்பத்துல அது ஒரு ஹம்மிங் மாதிரி இருக்குல்ல. ஆமா, என்ன கொலசாமி அது ஸ்லோவா சொல்ல முடியுமாண்ணே? எனக்கு அது இதாகல. அதுக்காக வேலாயுதம் பறவைக்காளி மலையாள கருப்பா சன்னியாசி முன்னாடி பேச்சியம்மா மாங்கலியக்காரி மற்றும் கன்னிமார்கள் வைராவி மாரியம்மா பூமாரி காமாட்சி கோர்தனா அழகிய பொனாரி முதை காளி பாண்டிமுனி எங்க 18ஆம் படி கருப்பா. பா வேலாயுதம் பறவைக்காளி மலையாள கருப்பா சன்னியாசி முன்னாடி பேச்சியம்மா மாங்கலியக்காரி மற்றும் கன்னிமார்கள் வைராவி மாரியம்மா பூமாரி காமாட்சி கோர்தனா அழகிய பொனாரி முதை காளி பாண்டிமுனி எங்க 18ஆம் படி கருப்பா. நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது. எப்படின்னா டி நகரில் பர்கிட் ரோடில் வந்து அங்கே நான் ஒரு ஆஃபீஸ் பாயாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருப்பாப்புல, அதே ஏரியாவில் இருக்காப்புல. இதுதான் சூர்யா சார் போகிறாரு இது அப்படின்ட்டு. அப்போ அவரெல்லாம் நின்று நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி வந்து நிறைய பண்ணிட்டீங்க. நீங்கள் சொன்னீங்களா அந்த ஆஃபீஸில் நான் வேலை செஞ்சேன், அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் இன்னமும் எனக்கு ஒன்று இருக்குது, நான் இதை செய்யணும் அப்படின்னு என்ன ஆசை இருக்குது உங்களுக்கு? அதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இதாக இருந்தது? அவர் அந்த கெட்டப்பில் வரதா இருக்கட்டும், அந்த மீசை வெள்ளை மீசை ஒரு இடத்துல இப்படி பண்ணுவார். அந்த இதை வந்து அந்த மியூசிக் இப்படி இப்படி பண்ணுவார்ல. இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த பீஸ் எல்லாம் சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்த லைன் நீங்க பாடிட்டீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிருந்தேன். எரிச்சிருவா 10 படி ஏறி நின்னு பாவக்கர தீத்திருவா. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் பயங்கரமா, அதாவது கருப்பு படம், கருப்பா கூடவா பாட்டு பாடிருக்கீங்க, கருப்பு கலர் சட்டை பேண்ட்டு, அப்படி பயங்கர மாசா இருக்கீங்க சீரியஸாகவே, அந்த ஒரு லுக் வைஸாகவே. இப்போண்ணே கருப்பா கூடவா பாட்டு ரிலீஸ் ஆனப்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. நான் அப்போலேருந்தே நான் ஒரு ஆடியன்ஸாக என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இந்த பாட்டை எப்படி பிளேஸ் பண்ண போகிறாங்க படத்தில், எந்த மாதிரியான ஒரு விஷுவலில் வரப்போகுதுன்னு எனக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருந்தேன். பட் விஷுவலாகவும் பயங்கர மிரட்டி விட்டுட்டாங்க. இந்த பாட்டோட அனுபவம், முதல்ல இந்த பாட்டை உங்களை தவிர வேறு யாருக்குமே அந்த என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு 2-3 சாய்ஸாக இருக்கும்ல, எனக்கு வேறு யாருமே இதை பாடிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு முதல்ல சொல்லும் போது எப்படி இருந்தது? எனக்கு வந்து கருப்பு படத்தில் பாடல் வந்து ஒரு இசையமைப்பாளர் சாயபேங்கிற அவருடைய இசையில் பாடுறதுக்கு இது வந்து கூப்பிடும்போதே வந்து உண்மையிலே, ஆனால் இன்றைக்கி வந்து எவ்வளோ சினிமா பாடல்கள் நான் பாடினாலும் மக்கள் மத்தியில் வந்து கருப்பசாமி பாடுற ஒரு மகாலிங்கமாக தான் இன்றைக்கி வந்து தெரியுது. அப்படி இதெல்லாம் வந்து எப்படி கிடைச்சது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள், என்னுடைய தாத்தா, என்னுடைய அம்மா, என்னுடைய முன்னோர்கள் மூலமாக தான் இது எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடச்சிருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் அம்மனை பற்றி, கருப்பரை பற்றி, மலையாள கருப்பர், 18ஆம் படி கருப்பரை பற்றிலாம் பாடுறவங்க. அவங்க மூலியமாக தான் எனக்கு பாடக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. இது பார்த்திங்கன்னா, இது கூப்பிடும்போதே நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். இது வந்து யாருக்கு வேணாலும் கிடச்சிருக்கலாம், நமக்கு அது கிடைக்குங்கிறப்போ ஏதோ நமக்கு வந்து இறைவன் வந்து கருப்பர் வந்து நம்ம தான் பாடணுன்ட்டு அவர் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சினிமாவில் பாடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஊர்களில் வந்து நம்ம கும்மி பாட்டு இதெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது நம்மளாம் சினிமாவில் வந்து பாடுவோமா, பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இப்படிலாம் நினச்சிட்டு இருந்த காலங்கள்லாம் எவ்வளோதான் இருக்குது. இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு. கண்டிப்பாக சூர்யா சாரை வந்து நான் நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது. எப்படின்னா, நான் வந்து பர்கிட் ரோடில் வந்து பர்கிட்னோன்னா டி நகரில் பர்கிட் ரோடில் வந்து அங்கே நான் ஒரு ஆஃபீஸ் பாயாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அதுக்கு பக்கத்தில் அவர் டி நகர், அங்கே அவர் சாருடைய வீடு. அங்கேருந்து அவர் வந்து கிராஸ் பண்ணி ஒரு வண்டியில் வருவார். ஒரு முறை அவரை பார்க்கணுங்கிறதுக்காக நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். அப்போ சைக்கிளில் தான் வருவேன். அப்போ ஒரு காரில் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அவரை வந்து நான் சைட்லேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருப்பாப்புல, அதே ஏரியாவில் இருக்காப்புல. அப்போ அவர் மூலியமாக இது வந்து சூர்யா சார் போகிற இதுதான் சூர்யா சார் போகிறாரு இது அப்படின்ட்டு. அப்போ அவரெல்லாம் நின்று நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சூர்யா சாருக்கே ஒரு பாட்டு பாடுறோம், அதுவும் நமக்கு பிடிச்ச நம்ம வாழ வச்ச கருப்பருக்கு ஒரு பாட்டு அவருடைய படத்தில் பாடுறோங்கிறப்போ அது ஒரு சொன்னீங்களாண்ணே இது சூர்யா சார்கிட்ட? இல்லை, பேசுகிறதுக்கு வாய்ப்பு அமையலை சார்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு. ஏன்னா அந்த சாங் பெர்ஃபார்ம் பண்ணும்போது
வந்து மேலே வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அது வந்து பாடி முடிச்சோடனே மேலே வந்தாங்க. மேலே பாடிட்டு இருக்கும்போதே இடையில வந்து வந்தோடனே அப்படியே வந்து ஹக் பண்ணார். அதெல்லாம் வந்து அது மிகப்பெரிய ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு இதுதான் சூர்யா போகிற காரு அப்படின்னு சொல்லி பார்த்தது போக அவர் வந்து இந்த அளவுக்கு. ஏன்னா இப்போது என்ன ஒரு ஆச்சரியன்னா, இந்த பாடுற எல்லாருக்குமே இருக்கும்ல ஒரு பாடலாக தாண்டி இந்த பாடல் எப்படி வரப்போகுது, நம்ம பாடுற பாட்டில் நம்ம ஃபேவரட் அந்த சூர்யா சார் வருவார் அப்படின்லாம் ஆச்சரியம் இருக்குங்களே. இன்றைக்கி தேட்டரில் அந்த பாட்டுக்கு நிறைய பேருக்கு சாமி வருது, நிறைய பேர் சாமி ஆடுறாங்க. அந்த பாட்டுக்கு நாம் பாடின பாட்டும் அத்தனை பேருக்கு மனதளவில் போய் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது? உண்மையிலே நம்ம வந்து கருப்பை மட்டும் எங்கே பாடினாலும் அங்கே இடி முழங்குது பாடுவோம். அங்கே இடி முழங்குது அந்த பாட்டு பாடும்போது எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து கருப்பசாமி வந்து உள்ள என்ன சொல்கிறது, அந்த இடத்துல ஒரு பெரிய வைப்ரேஷன் நடக்கும் அந்த இடத்துல. அதை தாண்டி சினிமாவில் வந்து சினிமா பாடலாக வர்றதில் வந்து வந்திருந்த பாடல் இதுக்கு முன்னாலேயும் வந்து அதே பாடலை வந்து சினிமாவிலையும் வந்து அங்கேடி முழங்குது சாயலாக நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க. அந்த பாடலை வந்து தேட்டரில் ஒலிக்கும்போது இது வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சாங்கிறது வந்து உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு எனக்கும் தெரியல. உண்மையாலுமே இப்படி ஒரு சாமி வர்றது மாதிரி இப்படி ஒரு வைப்ரேஷன்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து அது உண்மையிலே வந்து இசையமைப்பாளரை சேரும். கண்டிப்பாக உங்களோட வாய்ஸும் அதில் ஒரு முக்கிய பக்கபலமாக தான் இருந்திருக்குன்னு சொல்லணும். சாரோட பெர்ஃபார்மன்ஸு அவர் ஆர்ஜே பாலாஜி சார் வந்து அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எப்படி அவர் வந்து அதை எல்லாமே நடந்தது. நான் பாடும்போதும் சரி, நான் பாடும்போது இதெல்லாம் வந்து தன்னாலே நடந்தது. இது எப்படி நான் பாடினேன் எப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்த உணர்வு தான் இது வந்துட்டு. இது வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் இருந்து அதை இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொல்ல நான் பாடிக்கிட்டே இருக்கேன். அந்த இடத்துல அது நடந்தது எப்படி, எனர்ஜி எப்படி வந்துச்சு, என்ன நடந்தது, ஒரு கட்டத்தில் வந்து எப்படி நடந்ததுன்னே தெரியல. அது அவுட்டு வரும்போது தான் அந்த சாங்குடைய விஷயம் வந்து ஃபுல்லாகவே அதை தெரிஞ்சு ஓ இப்படி வந்திருக்குது இந்த பாட்டு அப்படின்ட்டு. ஓகே, பயங்கரமான ஒரு விஷயம். இப்போது நாங்கள்லாம் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது கேட்டோம், உங்களோட லைவ் பெர்ஃபார்மன்ஸில் கேட்டது. இப்போ படத்தில் பார்த்ததுக்கப்புறம் அது இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது முதல்ல இது வந்து மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் 2 பேரும் தான் கேட்டிருப்பாங்க. சாயாபேங்கிறவங்க வாட்டி கேட்டுட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது, அந்த செட்டில் அந்த ஸ்டூடியோவில் என்ன எஃபெக்ட் இருந்தது அவங்க கிட்டலாம்? யாருக்கிட்ட? அங்கே சாயாபேங்கர் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஆர்ஜே பாலாஜி. அவர் பாடி முடிச்சுட்டு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னாங்க பாடலாம் ஃபுல்லாக கேட்டு அங்கே ஷூட்டுக்கு இது பண்ணும்போது அப்போ வந்து எனக்கு வந்து சாயாபேங்கர் வந்து எனக்கு சொல்லியிருந்தார், யார் சரி நல்ல ஒரு பாட்டு வந்து இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய வைப்ரேஷனாக இருக்குது, ஏன் நல்லா வந்திருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னார். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து வேறு ஒரு நிகழ்ச்சி வேறு கமிட் ஆகிருந்தேன். அந்த நிகழ்ச்சியெல்லாம் மாற்றி வச்சு என்னென்னமோ பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வந்து மாற்றி வைக்க சொன்னால் அவங்களும் ஒத்துக்கலை. ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதுவும் ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி விஷயம் வர்றதுனால. இன்னொரு தேதியில் அடுத்த ஒரு இதில் வந்து நம்ம எதனா பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதுவரையும் அந்த ப்ரோக்ராம் வந்து சரியாக இதாகலை. அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டு தான் வந்தது நிகழ்ச்சியை. ஆனால் அவங்க அதை சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து பெங்களூரில் வந்து ஜெய்நகரில் ப்ரோக்ராமு. அவங்க பெரிய சப்போர்ட் பண்ணி ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இல்லைன்னா அந்த ஆடியோ லான்ச்லேயே என்னால் கலந்துருந்துருக்க முடியாது. கண்டிப்பானே. ஆனால் எல்லாமே கருப்பூர் விட்ட வழி தான், நம்ம கையில் எதுவுமே இல்லை. அது வந்து அது லைவ் பெர்ஃபார்மன்ஸில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸு அந்த ஒரு பிளாக் கலர் பனியன் ஒன்று போட்டு அது ஒரு பெர்ஃபார்மன்ஸாகவே அவ்வளோதான் இருந்தது. ஆனால் இப்போது மற்ற லாங்குவேஜும் நீங்கள் பண்ணுறீங்களே, பாடுறீங்கண்ணே, அதை தாண்டி தமிழில் அது பாடும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும்? தமிழ் பாட்டு அந்த விஷயத்தை பாடும்போது எந்த அளவுக்கு இதாக இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறையா வேறு லாங்குவேஜில் பாடினாலும் கூட இந்த தமிழ்ன்றது வந்து அதுவும் கருப்பசாமி பாடலை பற்றி மட்டும் கேட்குறீங்களா இல்லை மற்ற பொதுவாகவே தமிழ் பாடல் அந்த எமோஷன், அது எமோஷனலாக நமக்கு அந்த வரிகள் புரிஞ்சு ரொம்ப அதை என்ன சொல்கிறது, ஒவ்வொரு அந்த டியூனு அதை எல்லாத்தையுமே ரசித்து பாடக்கூடிய ஒரு விஷயம் அதில் நடக்கும். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே புரியும். அந்த லிரிக்குடைய இது இந்த விஷயத்த சொல்ல வராங்க, இந்த விஷயத்த தாங்க தெளிவாக சொல்ல வராங்கன்னு புரியும். அங்கே வந்து எல்லாமே நல்லா இருக்கும். இருந்தாலும் அதை ஃபீல் பண்ணி அவங்க சொல்கிற விஷயத்த அந்த டியூனுக்கு ஏற்றது மாதிரி மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும். வரிகளுடைய அர்த்தம் தெரியாதுல்ல, அந்த வரிகளுக்கு ஏற்றது மாதிரி அந்த டியூன் என்ன இருக்கோ அதை கேட்டு தான் நம்ம பாட முடியும் அங்கே வேறு லாங்குவேஜில். இது வந்து நம்ம உணர்ந்து அடிப்போம், ஏ கருப்பா வாராண்டானா கருப்பர் வாராரு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு அது புரியும்ல, இதுதான் பண்ண போகிறவங்க, இதுதான் விஷயம் அப்படிங்கிறது.
சாயபயங்கர். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு சீனியர் மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லார்ட்டையும். பட் இருக்கிற மியூசிக் டேரக்டர்ஸ்லேயே இவருக்கு தான் வயசு கம்மி, சின்ன பையன். சாயபயங்கர் பண்ணும்போது அவர் முதல்ல அப்ரோச் பண்ணும்போது என்ன சொன்னார், அவருக்கு ரெஃபரன்ஸாக இருந்திருக்கும்ல, ஆனால் உங்களோட இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார்ல. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்ச பாட்டு? கருப்பசாமி பாட்டை பார்த்துட்டு தான். அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், கருப்பசாமி பாட்டு வந்து நான் பாடுறதை பார்த்துட்டு தான் அவர் கூப்பிட்டுருந்தாரு. ஓகே. கூப்பிட்டு சாயபயங்கர், அதே மாதிரி அவங்க அப்பா திப்பு சார், அவரை வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. அவரும் வந்து, ஆனால் அவரும் வந்து ஒரு சீனியர் பாடகர், ரொம்ப பிரபலியமான ஒரு பாடகர். அவங்க எல்லாருமே இருந்து தான் இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து சொன்ன உடனே அவர் திப்பு சாரை வந்து தொடர்பு கொண்டு பேசி எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வரையுமே ரொம்ப ரொம்ப இப்போ எவ்வளோ பாடல்கள் நமக்கு அமைஞ்சாலும் சினிமாவில் வந்து ஒரு கருப்பசாமி பாட்டு அமைஞ்சு, இந்த பாட்டை இனிமேல் நம்ம ஸ்டேஜில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் நமக்கு வந்து அங்கே இடி முழங்குது மாதிரி, அது வந்து ஒரு கிராமிய பாடல், கிராமியத்துலன்னா அது வந்து என்ன சொல்கிறது, அது எப்போ பாடினாலும் மக்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணும். அந்த விஷயத்தை வந்து திரைப்பட பாடல்களில் வந்து கொண்டு வந்து ஒருத்தரை சாமியாட வைக்கிற அளவுக்கு அவர் அதை கம்போஸ் பண்ணியிருக்காருங்கிறப்போ, இது வந்து ஏன்னா எல்லா கலைஞர்களையுமே நீங்கள் கேட்கலாம், கருப்பசாமி பாட்டு அப்படின்னா ஒருத்தர் சாமி வர வைக்கிறது மாதிரி ஒரு பாட்டுனா அங்கே இடி முழங்குது பாட்டு தான். ஆனால் அந்த மாதிரி பாட்டு இதுவரையும் வந்து சினிமா பாடல்களில் வந்து வரலை, ஒரு உணர்வை கொடுக்குறது மாதிரி. இன்னைக்கு தியேட்டரில் பார்த்தா அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு இந்த பாட்டு. எனக்கு எத்தனையோ வருஷம் நான் பாடிட்டு இருக்கிறேன், காலங்காலமாக நான் பாடிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த ஒரு கடவுள் வந்து சரிடா இது நீ உனக்கு வரட்டும்டா, இது நீ பாடிக்கடான்னு சொல்லி கருப்பூர் கொடுத்த பாட்டு. கண்டிப்பாக அது கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறது, யூ கம்ப்ளீட்லி டிசர்வ்னே. அது எனக்கு வந்து புல் அரிச்சிருச்சு. அதை தேட்டரில் அந்த இதெல்லாம் கேட்கும்போது, அந்த விஷுவல், அந்த வரிகள்லாம் கேட்கும்போது எனக்கு இப்போது உடனே அதை கேட்கணும் போலயே இருக்குது. லைவாக நான் தான் ஃபஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்னு நினைக்கிறேன், அவங்களுக்குலாம் அப்புறம் பாடி காட்ட முடியுமாண்ணே? கண்டிப்பாக வர்றேன். சன்னியாசி முன்னாடி பெச்சமா மங்களே காரியமண்ட கன்னிமரங்கள வைராயு மாரி மாப்பு மாரி காமாட்சி கோவர்த்தனால ஐயப்பனார் மேல் காலி பாண்டிமணி எங்க 18 படி கருப்பா ஏ கருப்பா வாராண்டா ஏய் கருப்பா வாராண்டா ஏய் கருப்பா வாராண்டா ஏய் கருப்பா வாராண்டா. வா அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த பீக்ல போயிட்டு அப்படியே நிறுத்திட்டீங்க. அடுத்தடுத்து கண்டிப்பா பாடலாம். சீரியஸா அது ஒரு எஃபர்ட்டே பார்க்கும்போதே தெரியுதுண்ணே, பயங்கர இதா இருக்கு. அது வந்து அவர் அந்த ரேஞ்சில் கரெக்டா பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு நீங்க பாடும்போது அது ஒரு மாதிரி உங்களுக்கு நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கும்போது. அந்த அளவுக்கு அது ஒரு இதா இருக்குல்ல. எப்படின்னு அது ஃபுல்லா எத்தனை, அதாவது எவ்வளோ வாட்டி பாடுனீங்க நீங்க ரெக்கார்டிங்ல? இது வந்து அவர் சொல்ல டக்கு டக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்தது. இதனால அவர் அந்த ரேஞ்சுக்கு ஏற்றது மாதிரி, அந்த ரேஞ்ச் மீன்ஸ் அந்த அதிகமாக இருக்கு இல்லையா, ஸ்டெயின் ஆகாத அளவுக்கு அவருக்கு தேவையான விஷயத்த டக்குன்னு பாட வச்சு எப்பப்போ அந்த கரெக்டாக அது கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஐயா இது ரேஞ்சு கூடங்கய்யா, கொஞ்சம் ஹையில் இருக்குது, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது கரெக்டாக இதை லிரிக்கை கரெக்டாக பார்த்துட்டு ஒரே டேக்கில் அடிச்சிருங்க அப்படின்னுவார். அதே மாதிரி ஒரு டேக் 2 டேக் 3 டேக்கில் அவர் சொல்கிறது மாதிரி ஃபாலோ பண்ணி. ஏன்னா ஹை பிச்சுங்கிறதுனால டக்குன்னு கிராக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதும் அவருக்கும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரெக்கார்ட் பண்ணார். இப்போ பாட்டில் ஆரம்பத்தில் அந்த ஒரு ஹம்மிங் மாதிரி இருக்குல்ல, ஆமாம், என்னுடைய கொலசாமி. அது ஸ்லோவாக சொல்ல முடியுமாண்ணே? எனக்கு அது இதாகல. அதுக்காக வேலாயுதம் பறவைக்காளி மலையாள கருப்பா சன்னியாசி முன்னாடி பேச்சியம்மா மாங்கல்யக்காரி மற்றும் கன்னிமார்கள் வைராவி மாரியம்மா பூமாரி காமாட்சி கோவர்தனால் ஐயப்பனார் இமது காலி பாண்டிமுனி எங்க 18ஆம் படி கருப்பா. வா இதுதான் நான் எனக்கு அது கேட்கும்போது என்ன லைன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் புரியாது, புரியவும் இல்லை. நான் போய் லிரிக்ஸ்ல செக் பண்ணா லிரிக்ஸ்லேயே அது இல்லை, அது ஹம்மிங் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அதான் கேட்டேன், இப்போ இது எப்படின்னா இது லிரிக்கா பாவிஜய் சார் இது பண்ணியிருந்தாரா இல்லை இது நீங்கள் முன்னாடி போட்டுக்கிறேன் நீங்கள் இது பண்ணி? இது நான் பண்ணது, இது இந்த லிரிக். ஆமாம், இது வந்து என்னுடைய கொலசாமி. நான் ரெகுலராக நான் வந்து ஸ்டேஜில் பாடுறது
ஓ ஆமாம் ஆமாம் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? ஆமாம் ஆமாம் இந்த ஐடியா அது எதனா ஒன்று பாடுங்கன்னு அவர் சாய் அவர் சொல்லும்போது அது இந்த விஷயத்தை பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதே நம்ம வச்சுக்கலாங்க அப்படின்ட்டாரு. ஓகே, நிறைய விஷயம் குட்டி குட்டி விஷயம் தான் இந்த பாட்டை. அந்த ஸ்டார்டிங்ல ஒரு பிஜிஎம் கூட ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஸ்மா அப்படின்னு ஆரம்பிக்கும். பயங்கரமா எனக்கு அதான் சொல்றேன், இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு அதை கேட்கும்போது இனியா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. படம் பார்க்கும்போதுமே உங்களுக்கு ரீ ரெக்கார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறத சொல்ல எல்லாரும் யோசிக்கிறது என்னென்னா ஒரு கிராமியம் ஒரு ஃபோக் சார்ந்த ஒரு நாட்டார் தெய்வம் அது கருப்பசாமியை வந்து பண்ணும்போது தவில் பம்பை உரிமை அந்த மாதிரி விஷயத்தை தான் கொடுக்கணுங்கிறது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது இதில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் கூட கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்குது, ஆனால் நேட்டிவிட்டியாகவும் நம்ம கிராமத்துக்குள்ளேயும் அது வந்து எந்த விதத்துலையுமே ரொம்ப மாடர்னாகவும் தெரியவே இல்லை. ரொம்ப ரகடாக பயங்கரமாக பண்ணியிருந்தார் ரீ ரெக்கார்டிங்லாம். அந்த ஒரு ரேப்லேயே வந்து சாங்ஸ்லாம் போட்டு அவருடைய என்ட்ரிக்கு சார் வரும்போது சூர்யா சார் வரும்போது எல்லாருக்குமே அவர் வேற மாதிரி பண்ணியிருந்தார் இந்த படம். இந்த பாட்டுமே அப்படிதான் இருக்கும். அதாவது பயங்கர நேட்டிவிட்டியாகவும் போகாமல் நேட்டிவிட்டி தான் இருக்கும். பட் அங்கங்கே நான் வந்து இந்த கரண்ட் சொசைட்டியில் இருக்க பீப்புளுக்கும் அது செட் ஆகிற மாதிரி இந்த பாட்டை நான் பிடிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டாரு. சீரியஸாக இது வந்து என்னென்னா ஒரு புது புரட்சி மாதிரி. இந்த பாட்டு இந்த காலத்தில் இருக்க எல்லாருக்குமே இது சாமி வர வைக்கும் இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு அது கேட்ட உடனே என்ன சொல்கிறது, இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த பீஸ் எல்லாம் சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்த லைன் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிருந்தேன். எனக்கு கருப்பா வாராண்டாங்கறத நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 4 படி மட்டும் 4 படி ஏறி நின்னு நாடு கொடி அறுத்துடுவான், 6 படி ஏறி நின்னு ஆள தூக்கிடுவான், 8 படி ஏறி நின்னு எச்சவன எரிச்சிருவான், 10 படி ஏறி நின்னு பாவக்கன தீத்திருவா, அடிமேல் இடியா இறக்கி ரக்கன அழிச்சிருவா, 18 அடிமேல் எழுந்து பாருங்கு காத்து நிப்பா, ஏ அண்டமும் பிண்டமும் அல்லற வைக்கிறா, கண்ட கண்ணோடு வெகுண்டு நிக்கிறா, கும்பியும் குடலும் உருவி நிக்கிறா, குருதி உறிஞ்சு குடிக்க நிக்கிறா, அட எத்தனை கொம்பனு அப்புறம் இல்லடா, கருப்பன் கண்ணுக்கு தப்புனது இல்லடா, அவ தண்டனை சத்தியண்டா, கருப்பா வானாண்டா. நான் ஸ்டேஜில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படணும். சீரியஸாக இருந்தது, செம்மையாக இருந்தது. ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி எது டக்குன்னு அடிக்கிறீங்கல்ல, செம்ம டேலண்டட் ஆக்சுவலாக. ஆனால் நிறைய பண்ணிட்டீங்க. நீங்கள் சொன்னீங்களா அந்த ஆஃபீஸில் நான் வேலை செஞ்சேன், அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் இன்னமும் எனக்கு ஒன்று இருக்குது, நான் இதை செய்யணும் அப்படின்னு என்ன ஆசை இருக்குது உங்களுக்கு? இல்லை, எனக்கு வந்து என்னென்னா இப்போ எனக்கு இந்த கருப்பர் கொடுத்தது தான், கருப்பர் மூலியமாக தான் எனக்கு எல்லா வாய்ப்பும் கிடச்சிட்டு இருக்கு. இப்போ கருப்பசாமி இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காரு. நான் ஒரு படத்தில் ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு நான் எங்கேயுமே ஓப்பன் பண்ணலை, இது இன்னைக்கு சொல்கிறேன். தெலுங்கில் ஒரு படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன். இது புர்ர கதான்னு சொல்லுவாங்க, புர்ர கதை கூடன்னு சொல்லி அந்த புராண கதைகள் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராக ஒரு பீரியட் ஃபில்மு, பெரிய ஒரு அந்த என்ன சொல்கிறது ஒரு 70s 80s வந்த ஒரு முக்கியமான ஒரு படம். இந்த படத்தை பற்றி டீசர் மட்டும் வெளியே வந்திருக்குது. படம் வந்து ரணபாலின்னு சொல்லி விஜய் தேவர்கொண்டா ரஷ்மிகா அவங்களோட நான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நான் பண்ணுறேன், நடிக்கிறேன். அது வந்து அது எப்படி எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கருப்பசாமி பாட்டு பாடினதை பார்த்து இந்த கெட்டப்பில் பாடிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இந்த ஆள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே வந்து செலக்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு அப்படி கிடச்சிது. இது கருப்பன் கொடுத்தது தான். அதான் சொல்கிறேன், கருப்பை என்னென்ன கொடுக்குறாரோ என் கையில் ஒன்றுமே இல்லை. நான் எதுக்கும் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம அவரை மனசார வேண்டி அவரை பாட ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அவரே நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் காட்டுவார் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். அவர் என்னென்னலாம் கொடுக்குறாரோ அதை கூட அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய இனி வரக்கூடிய என்னுடைய எண்ணங்களும் அதுதான். நீங்கள் பாடகராக இருந்தாலும் நான் வந்தோடனே முதல்ல சொன்னேன்ல, ஆனால் கருப்பு பாட்டு பாடிருக்கீங்க, பார்த்தா கருப்பு சட்டை கருப்பு ஒரு மாதிரி மாசா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போதே நான் முன்னாடியே அதை எஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ அது ஒரு இதாக இருக்கீங்க நீங்கள் மாசா. அடுத்தது வேறு ஏதாவது இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக நான் இவங்கள்ட்டலாம் ஒர்க் பண்ணிட்டேன். நீங்கள் ஜி பிரகாஷ், இப்போ சாயபங்கர் எல்லாம் ஒரு பெரிய பெரிய இவங்கள்ட்ட நான் இன்னும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு ஏதாவது இருக்கானே? இப்போ ஏஆர் ரஹ்மான் சார், இளையராஜா சார் இந்த மாதிரி சார்கிட்ட இப்போ சார்கிட்ட பாடிட்டு தான் வரேன். ஏஆர் ரஹ்மான் சார், ரஹ்மான் சார்கிட்ட பாடிட்டு தான் வரேன்.
தெலுங்குல ஒரு படம் ஒன்று பெத்தின்னு சொல்லி ஒரு படம். ஆமாம், ரிலீஸ் ஆக போகுது படம். ஆமாம், ஜூன் 4 ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு பாட்டு தெலுங்கு அண்ட் தமிழும் பாடிட்டு இப்போ தான் ராம்சரண் சார் இதில் வந்து அவர் புஜ்ஜி பாவுன்னு டைரக்டர். ஆமாம், புஜ்ஜிபாபு சாருடைய டைரக்ஷனில் இப்போ அவர் வருது. அதை போய் பாடிட்டு தான் வரேன் இப்போது. கரெக்டாக. ஆனால் இப்போ உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கேயோ கிராமத்தில் நீங்கள் நிறைய கூத்துக்களில் நீங்கள் பாடுறதா இருக்கட்டும், அங்கேருந்து இந்த மாதிரியான இடம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு அங்கே இருக்கவங்க வர முடியாது. அப்படிங்கும்போது இந்த சமயத்தில் அது சாத்தியமாயிருக்கு. நீங்கள் எல்லாம் அந்தளவுக்கு ஒரு கடின உழைப்பு நீங்கள் போட்டு வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது இப்போ மேலே வந்து எல்லாரோடையும் சகஜமாக நம்ம ஒன்று பண்ணுறோம், இந்த இடத்துக்குலாம் வர முடியுமான்னு யோசிச்சுட்டு நீங்கள் இருந்தபோது இப்போ அங்கே வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு? நீங்கள் எத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் பெருமைப்படுறீங்க? நீங்கள் உண்மையிலே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாடல் இப்போ நான் நிறைய கான்சர்ட்டும் பண்ணிகிட்ருக்கிறேன், நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கிறேன், டிவோஷனல் நிகழ்ச்சியும் தனியாக பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ கிராமத்தில் ஒவ்வொரு கோயில்லையும் வந்து இப்போ கருப்பங்கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எந்தெந்த கோயிலெலாம் இருக்கோ அந்த கோயிலுக்கு எல்லாமே எனக்கு அழைப்பு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மக்கள் வந்து நான் சினிமா பாடல்கள் நிறையா பாடியிருந்தாலும் கூட இந்த கருப்பசாமி பாடல் மூலிமா மக்கள், அதாவது பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு, எனக்கு அதுதான் வந்து ஒரு இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப எங்கே போனாலும் சரி இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அதுவும் இந்த கருப்பசாமி பாட்டு மூலியமாக தான் சொல்கிறேன். அது எல்லாருக்கும் வந்து சினிமா பாடல் பாடுற அத்தனை பேரையும் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப மிங்கிளாகி வருவாங்களாங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சினிமா பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் கருப்பசாமி பாடல் பாடி இப்போ ஸ்டேஜில் வந்து நிறையா கருப்பசாமி பாட்டு, அது நம்மளை கூப்பிட்றதே கருப்பசாமி பாட்டு, ஐயா கருப்பசாமி பாட்டு வந்து பாடிட்டு போயிடுங்க அவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க வந்து நான் சினிமா பாட்டு பாடும்போது கொஞ்சம் இந்த டான்ஸ் ஆடிட்டு பாடும்போது நிறைய பேர் ரசிப்பாங்க. எப்படின்னா 2 விதமாக சொல்லுவாங்க. இப்போ சினிமா பாட்டும் பாடுறாரு, கருப்பசாமி பாட்டு சாமி பாட்டும் பாடுறாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து சினிமா பாட்டு பாடுறது பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு வந்து எப்படின்னா கருப்பசாமின்னா கருப்பசாமி மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணிலாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சினிமா பாட்டெலாம் வந்து ஸ்டேஜில் பாடாதீங்க. இந்த அதே மாதிரி நான் ஒரு பேண்ட் செட்டை ஒரு வேறு மாதிரி கலர் செட்டில் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸில் போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் அந்த காஸ்டியூம்லேயே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாகவே பார்க்கணுங்கிற மாதிரி இந்த அன்புலாம் வந்து இப்படிலாம் போய் நம்ம சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் தான் பெரிய சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாண்ணே. உங்களுக்கு கருப்பர் இறங்கியிருக்காரா உங்களுக்குள்ள? ஒரு டைமில் உணர்வு வரும் மாதிரி வரும், பாடும்போது வரும். அதாவது ஒரு சில இடங்களில் வந்து பாடும்போது என்னை அறியாமே நான் வந்து அந்த அந்த இருக்கிற சூழலுக்கு ஏற்றது மாதிரி என்னை அறியாமே வார்த்தைகள் வரும். அந்த கருப்பரை பற்றின வார்த்தைகள், அந்த கோயில் பேரை சொன்னால் போதும். அந்த கோயில் பேரை சொல்லும்போதே அங்கே என்னென்ன சூழல் இருக்குது, அங்கே எப்படி வாராரு, என்ன ஏதுங்கிறது நம்மளை அறியாமையே ஒரு சில உணர்வுகள் இருக்கும். அது அந்த இடத்துல வந்து எப்படி இப்போ அது ஆரம்பிக்கிறது தான் தெரியும். ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு சாமி வரும். ஒரு ஊர்லலாம் நடந்தது வந்து எப்படின்னா, ஒரு வீடியோவே இருக்குது. எப்படின்னா ஒரு 7வது படிக்கிற பையனுக்கு வந்துருச்சு, கருப்பர் வந்துட்டார். அந்த இறங்கி பார்த்தா அவர் அந்த பையன் ஆடுற விதம் எல்லாமே எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் அந்தளவுக்கு இறங்கி ஆடிட்டு கடைசியில் வந்து 1.5 மணி நேரம் 1 மணி நேரமாக அந்த கருப்பர் வந்து அவர் அதை விட்டு அப்படியே அழுதுகிட்டு அந்த கண்டிஷன்லேயே அந்த பையன் வந்து இருக்கிறாரு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு இடத்துல அப்படியே இருக்கிறாரு. எனக்கு வந்து கட்சியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நான் கிளம்புறதுக்கு போகிறேன். அப்போ வந்து கோயிலில் இருக்கிற பூசாரி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே இன்னும் நிற்கலைங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் பக்கத்தில் போகிறேன். என் மயமுட்டு புள்ள நீ, அதாவது என்னுடைய மக விட்டு புள்ள நீ வந்து என்னை அனுப்புனா தான் நான் போவேன்னு நினைக்கிது. எனக்கு சின்ன பையன், இதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அப்படி ஒரு விஷயம் இங்கே நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இது பண்ணி அவரை கும்பிட்டு இந்த குழந்தை காலில் வந்து கும்பிட்டு திருநூறெல்லாம் பூசி நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்கய்யா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சைலண்ட் ஆகி இன்னொரு விஷயம், என் கூட இருந்தவர் ஒருத்தர், அவர் வந்து கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணவர். அவர் வந்து இந்த ஊருங்கிறது அவருக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த பையனுக்கு தெரியாது. நீ வந்து எல்கையில் இருக்கிறவன்டா அப்படின்னு அவரை சொல்ல அவர் ஆச்சரியப்பட்டார். இப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இப்போ நம்ம இதை பேசுகிறத வந்து இது சொல்லப்போனால் அது விமர்சனத்துக்கு உள்ளாகலாம். ஆனால் நடந்த விஷயத்த
எனக்கு கண் கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எப்படி நினைக்கிறது ஒன்றுமே புரியவே இல்லை. இப்போ படத்தில் பார்க்கும்போது சில ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதுவும் சூர்யா சார் அது வரைக்கும் வந்ததை தாண்டி அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு அவர் அந்த கருப்பர் மாதிரியே வருவார்ல, அதை பார்த்துட்டு அந்த மேக்கப்பாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து இப்போ கருப்பசாமி அப்படிங்கிறதுல வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டு இருக்குல்ல, அந்தளவுக்கு இல்லைனாலும் இப்போ கருப்பசாமி நானும் கும்பிடுவேன் அப்படிங்கும்போது எனக்கு நான் கொஞ்சம் தூரம், ஆனால் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் கருப்பசாமி இருக்கும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இதாக இருந்தது? அவர் அந்த கெட்டப்பில் வரதா இருக்கட்டும், அந்த மீசை வெள்ளை மீசை அது அவருக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகிடுச்சுண்ணே? சூப்பராக இருந்தது. அவர் அந்த மொழிக்கு அவர் அந்த இந்த ஒரு இடத்துல இப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார். அந்த இதை அந்த மியூசிக்னு இப்படி இப்படி பண்ணுவார்ல, எனக்கெல்லாம் சிலிர்த்துருச்சு. முன்னால் ஃப்ரண்ட்டில் எல்லாம் சாமி வந்துருச்சு அவங்களுக்கு. நான் கண்ணு கிடார பார்த்தேன். ஓகே, நிறையா இதுலேயும் இந்த வீடியோலலாம் பார்த்தேன். நான் நேராக போய் உட்காந்துருக்கும்போது ஃப்ரண்ட்டில் அது பின்னாலெல்லாம் ஒரு 2-3 பேருக்கு சாமி வந்துச்சு. நான் அப்படியே உட்காந்துருந்தேன். நான் ஃபேமிலியோட தான் போயிருந்தேன். ரொம்ப வீட்டிலலாம் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாப்புல. அது ஏதோ ஒரு சினிமா பாட்டு வந்து ஹிட் ஆகி வர்றது அதுங்கிறது அந்த ஒரு சந்தோஷம் ஒன்று. ஒரு கருப்பசாமி பாட்டு இந்த அளவுக்கு வர்றதுன்றது உங்களுக்கு ரெண்டுமே ஒரு பெரிய பாசிட்டிவ்ல. அதாவது உங்களுக்கு பிடிச்ச கருப்பசாமி அது சினிமா பாட்டாகும், இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாட்டு. நீ வியூஸாக அது பிச்சுட்டு போயிட்டு இருக்கு, தேட்டரில் எப்படி ஒரு வரவேற்பாக இருக்கட்டும். ஆனால் இப்போ இந்த பாட்டுனால உங்களுக்கு அந்த ஒரு அன்பு கிடைச்சதை தாண்டி வாய்ப்புகளா யாராவது கால் பண்ணி இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அடுத்த பாட்டு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன நிறைய பேர் வந்து இந்த பாட்டுக்கு தான். இப்போ காலமாடன் பாடியிருந்தேன், அது ஒரு சில இது விஷயம் வந்திருந்தது. ஆனால் அந்த கருப்பசாமி பாட்டுக்கு எவ்வளவு பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க தெரியுங்களா? யாருங்க எதை குறிப்பிட்டு ஏதாவது 2-3 பேர் சொல்லுங்கள். விஜய் டிவியிலேருந்து தம்பி ஒரு குரேசி அவருக்கு கால் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா இந்த பாட்டு வந்து எப்படி நடந்தது, என்ன அது, இது ஒரு அவங்க ஃபீல் பண்ண விஷயத்தை எனக்குமே வந்து இந்த பாட்டு எப்படி நடந்தது என்னங்கிறது இன்றைக்கி வரையுமே ஒரு அது ஒரு பெரிய ஒரு வரமாக நான் நினைக்கிறேன். இந்த பாட்டு கிடைச்சதை எங்கள் முன்னோர்கள் வந்து என்னுடைய தாத்தா, எங்கள் அம்மா கும்மி பாட்டு இப்போவும் பாடுவாங்க, கும்மி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அவங்க மூலியமாக தான் எனக்கு கிடச்சிருக்கு. இது என்னுடைய திறமைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நம்ம வந்து வேலையை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம், பயிற்சி செஞ்சோம். ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இப்படி ஒரு பாடல் வந்து நமக்கு கிடைச்சது அவங்களுடைய ஆசீர்வாதம். சீரியஸானே. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பாடகராக மட்டும் இல்லாமல் நல்லா வாசிக்கிறீங்க, அடுத்து ஒரு மியூசிக் டைரக்டரா, அடுத்து இப்போ நடிக்கவும் போயிட்டீங்க. மியூசிக் டைரக்டராக வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக நடிக்கிறீங்க, அடுத்து ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு இது சொல்லியிருப்பீங்களா? நான் இப்படியான ஒரு பேர் சூர்யா சார் படத்தில் பாடுவேன் அப்படின்னு சொன்னால் நம்பியிருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி இப்போ ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர், இப்போ அடுத்த ஆக்டராகவும் ஆகிட்டீங்க. எனக்கு ஓன் ஆசை இருக்குது. எப்படின்னா நிறைய கிராமிய பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு அந்த கிட்டார் வச்சுக்கிட்டு ஒரு கம்போஸ் பண்ணணும். அதுக்கான முயற்சிகள் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக அது நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா ஸ்டேஜில் வந்து ஒரு ஒன்மேனை அப்படி நின்று கிட்டார் வச்சுக்கிட்டு கிராமிய பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், கருப்பசாமி பாட்டு, பக்தி பாடல்கள் எல்லாமே கிட்டார் வச்சுக்கிட்டே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அது ஒரு வித்தியாசமான இது இல்லை, நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. ஆமாம், அது ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் நான் பண்ணிகிட்ருக்கிறேன், நிறையா பண்ணிகிட்ருக்கேன். இந்த நேரத்துக்கு வந்து என்னுடைய மாஸ்டர் சதா மாஸ்டருக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு ஒழுங்கினமான ஒரு ஸ்டூடெண்ட்டு, நான் ரெகுலராக கிளாஸுக்கு போக மாட்டேன். ஏன்னா எங்கே அவர் மாஸ்டர் வந்து எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி நானும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல டைம் இருந்தப்போ, ஆனால் இப்போவும் அவர் சொல்கிற கிளாஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இடையில எப்போ நான் அட்டன் பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நீ ரெகுலராக வந்தால் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்னும் நான் ரெகுலராக இது இன்னும் கற்றுக்கணும். இது ஒன்றுமே நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இப்போ கார்ட்ஸ் ஓரளவு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இதை வச்சு ஃபியூச்சரில் இதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சீக்கிரமே சூர்யா சார் போயிட்டு நீங்கள் மீட் பண்ணி கண்டிப்பாக சாரை பார்க்கணும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும் என்னென்னா, சூர்யா சாரை நேராக போய் ஃபேமிலியோடு போய் சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்து. ஏன்னா அவர் கருப்பம் அந்த கரெக்டாக அவருக்கு சூட் ஆச்சு. ஏன்னா நம்ம ஸ்டேஜில் நிறைய பேரை பார்க்குறோம்ல, நிறையா இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் கருப்பசாமி வேஷம் போடுறாங்களோ அத்தனை கலைஞர்களையும் நான் பார்த்துருக்குறேன்.
அவங்க வந்து ஸ்டேஜில் நிற்கும்போது ஒரு உணர்வு வரும். இவங்களை பற்றி பாடும்போதே அந்த ஸ்டேஜில் கம்பீரமாக நிற்கும்போது ஒரு நம்மளை அறியாமல் ஒரு உணர்வு வரும். அப்போ அவங்க நிற்கும்போது இன்னும் எனர்ஜி வரும் பயங்கரமாக. அதே மாதிரி இந்த தவில் யார் வாசிக்கிறாங்க, நாதஸ்வரம் யார் வாசிக்கிறாங்க, அன்னைக்கு உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்து நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அது மாதிரி சூர்யா சார் வந்து அந்த இது போட்டு நின்று அந்த பாடலும் நம்ம பாடின பாட்டுக்கு அவர் சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. சாய பயங்கர் இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் பயங்கரமான ஒரு எல்லார் மத்தியிலையும் பயங்கரமான ஒரு பேர் எடுத்து நிற்கக்கூடிய சாய பயங்கர் அவருடைய இசையில் இப்படி ஒரு பாடல் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரீம் வாரியர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். டீம் எல்லாருக்குமே, கருப்பு பட டீம் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா பாடல்களுக்கும் அதான் நான் சொல்கிறது மாதிரி திரும்ப திரும்ப பேசணும் போல் இருக்குது. இந்த பாடலுக்கு இவ்வளவு ஒரு மனசில் இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ எமோஷ்னலாக இருக்கிறேன் அப்படின்னா கருப்பர் பாடல். இன்னும் பாருங்கள் இந்த பாடலை இப்போ நான் அங்கே இருமுழுங்குது நான் வேறு வேறு விதமாக பாடிட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து எனக்கு இந்த பாடலை மக்கள் கேட்பாங்கல்ல, அந்த ஒரு நமக்குன்னு ஒரு பாட்டு, ஒரு கருப்பருக்கு கொடுத்த பாட்டு. இப்போ ஒரு சினிமாவில் வந்த பாடல்களில் ஒரு பாட்டு கருப்பசாமி பாட்டு கிடச்சிருக்குங்கிறது இது காலத்துக்கும் எனக்கு எந்த மேடைக்கு போனாலும் பாடணும்னு மக்கள் வந்து கேட்பாங்க. அப்படி ஒரு பாட்டு கிடச்சிருக்குல்ல, இது ஒரு லைஃப், இது ஒரு நம்ம தேடி வந்த ஒரு விஷயத்துக்கு கிடைச்ச ஒரு இந்த சாங் வந்து ஒரு லைஃபாக நினைக்கிறேன். இதுவும் சரி, ராத்திராசை அந்த 2 சாங்குமே கருப்பசாமி பாடல்கள். இது 2யுமே ரொம்ப ரொம்ப இன்றைய மேடைகளில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரொம்ப அடுத்தடுத்து இப்போ நிகழ்ச்சிகள் இருக்குது. அடுத்து நான் நம்ம மியூசிஷியன்ட்டில் சொல்லி எடுக்க சொல்லியிருக்கேன். பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் இருக்குது. அதுகளை ஃபுல்லாக இதை அடித்து கலப்புறோம். மக்களே கேட்டிருக்காங்க அந்த டீமே. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிவிடுவோம் நல்லபடியாக. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்களை ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கருப்பு படம் வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்க வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். எனக்கும் ரொம்ப நன்றி. நாடும் வீடும் நலம் பெற எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்